கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை அறிந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறோமா, அல்லது இந்த உலக பாவங்களிலே உலக இச்சைகளிலே அசுத்தங்களிலே விழுந்து கிடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமோ, நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம், நாம் அசட்டை பண்ணுகிறோம், நம் தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். ஒருபோதும் தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வசனம் சொல்கிறது. நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது இந்த உலக பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று வசனம் சொல்கிறது. இந்த உலக பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரையற்றதாய் பிழை இல்லாமலாய் இருக்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்க்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கடன் என்ற நிந்தையிலிருந்து நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அற்புதமாய் பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை இணைத்து வைங்கப்பா. அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க பலன் தாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.